கூப்பிடுகிறவர்களுக்கு எப்பொழுதும், அதாவது தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது, அதுதான் முக்கியமாக அதை ஆதாரமாக வைத்து, எந்த ஜெபத்தையும் கேளாமல் இருப்பாரோ இரவும் பகலும் கூப்பிடுற விஷயத்தில் நியாயம் செய்வார் என்ற வேத வசனத்தை ஆதாரமாக வைத்து இந்த இரவு ஜெபம் இருக்கும். அதனால நீங்க தயவு செய்து இது கூட்டில் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அடுத்த வார காலை ஆராதனையிலும் அக்டோபர் 7ஆம் தேதி திங்கள் மாலை ஆராதனையிலும் சகோதரர் ஐசக் ஜோ பாடல்களுடன் தேவ செய்தியை நமத்தில் பகிர்ந்து கொள்வார்கள். அனைவரும் நீங்கள் கடந்து வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அருமான வாலிபர்களும் சில வாலிபர்களை கூட்டி வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அன்று மாதத்தின் முதல் ஆராதனையாக இருப்பதனாலே ஆராதனைகளிலே கர்த்தருடைய பந்தி ஆசிரிக்கப்படும். 11ஆம் தேதி 2வது வெள்ளி காலை ஆராதனை பாஸ்டர் ராஜாமணி அவர்கள் தேவ செய்தியை நமத்தில் பகிர்ந்து கொள்வார்கள். 14ஆம் தேதி திங்கள் மாலை ஆராதனை சகோதரர் சாக் பூனன் அவர்கள் தேவ செய்தியை அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். 18ஆம் தேதி வெள்ளி காலை ஆராதனை ரெவரண்ட் ஜெயபால் நவஜீவன் மண்டல் FMBBயுடைய சிறுவர் பாதுகாப்பு இயக்கத்தைச் சேர்ந்த அவர்கள் முதல் பகுதியிலே தன்னுடைய ஊழியங்களை கொடுத்த காரியங்களை சொல்லி தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். பின்பகுதியிலே சகோதரர் GPS ராபின்சன் அவர்கள் தேவ செய்தியை அன்று கொடுப்பார்கள். அன்று ஆராதனை 10:30க்கு நிறைவடையும். இந்த வாரம், அதாவது நாளை டாப்டி நடைபெறாது. அதாவது மாதத்தின் கடைசி சனிக்கிழமைகளில் டாப்டி பைபிள் கோர்ஸ் நடைபெறாது. சபையில் எடுத்த செய்திகள் அடங்கிய சீடிகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் வாங்கி பயனடும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். எப்பொழுது நம்மத்தில் இடம் போதக பாஸ்டர் கைவல்யம் டேவிட் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இதாக இருக்குது. கைவல்யம் அது என்னது என்று கேட்ட பொழுது அவர்கள் ஆர்க் ஆஃப் ஜீசஸ் கிறிஸ்து இயேசுவின் பேழை என்ற ஊழியத்தை திருச்சி, புதுக்கோட்டை, இந்த பகுதியிலே, திண்டுக்கல் பகுதியிலே செய்து வருகிறார்கள். அவருடைய தாப்பனார் ஒரு நாஸ்திகர், தீகா சேர்ந்தவர், பெரியாருடைய சிஷ்யர். அதனாலே இவருக்கு அந்த பேரை, அதாவது நாத்திகத்தில் தீவிரவாதியாக இருந்த கைவல்ய சுவாமி என்றவருடைய பேரை வைக்க வேண்டும் என்று இவருக்கு அந்த பேரை வைத்து அவர் வளர்த்து வந்தார். ஆனால் தேவன் முன்குறித்தவர், நம்முடைய பிறக்கு முன்பாக முன்குறித்து அழைக்கும் தேவன் அல்லவா? அந்த தேவன் இவரை 11 வயதில் தேவன் முன்குறித்து அழைத்திருக்கிறார். 13 தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். 16 வயதிலிருந்து இந்த ஊழியத்தை செய்யத்தக்கதாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். நல்ல அநேக 40 இடங்களில் அவர்கள் இந்த கிறிஸ்துவின் பேழை என்ற ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 17 சிறு பெரு ஆலயத்தை கட்டத்தக்கதாக கிருபை செய்திருக்கிறார். நல்ல ஆவிக்குரிய புத்தகங்களை எழுதத்தக்கதான கிருபை தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். இந்த புத்தகங்கள் சில வெளியே விற்பனைக்கு உண்டு. நீங்கள் இதற்குரிய காணிக்கையாக இதை கொடுத்து நீங்கள் வாங்கி செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஒரு புத்தகம் 20, இன்னொன்று 10 மற்றும் ஆடியோ சிடி அடுத்த வாரம் விற்பனைக்கு வைக்கப்படும். நீங்கள் உதாரத்துவமாக நீங்கள் கொடுத்த உதவி இதை வாங்கி சொந்த மிக சொற்ப புத்தகம் தான் ஒன்று நீங்கள் பயனடையும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அது மட்டும் இல்லாமல் சமூக பணி, மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் ஏழை பிள்ளைகளுக்கான இல்லங்களை நடத்தி வருகிறார்கள். அவர்கள் இந்த 1 மாதங்களை இப்பகுதியில் UAEயில் நம்முடைய சபையில் இந்த வெள்ளியும் திங்களும், அடுத்த மாதத்தில் கடைசி ஒரு வெள்ளியும் ஒரு திங்களும் ஊழியம் செய்வார்கள். மற்றும் கிளை சபைகள், அஜ்மானில் இருக்கும் 2 கிளை சபைகள் மற்றும் மூல்களிலே ஊழியத்தை செய்வார்கள். மட்டும் இல்லாமல் UAEயில் இருக்க மற்ற சபைகளிலும் அழைப்பு வந்திருக்கிறது. தேவன் தாமே இங்கே இருக்கும் காலங்களிலே கர்த்தருடைய ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபித்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். ஜெயபோம். ஜுலத்தாப்பனே, இந்த அருமையான ஆசிக்கப்பட்ட இந்த மன மகிழ்ச்சியின் இந்த காலினீத்துக்காக நன்றி அப்பா. இவ்வளவு தாப்பனே, ஜெப விண்ணப்பத்தில் ஏறெடுக்கப்பட்ட காரியத்துக்காக வருகிறோம். அருமையான தமிழ் லெனினுடைய மகன் வசந்துக்காக நாங்கள் சபையாக நோக்கி பார்க்கிறோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமல்ல. சபை முழுவதும் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சிறு பிள்ளைக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தை எந்த நேரத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுதுதானே தேவனுடைய வல்லமை அந்த குழந்தை மேல் இறங்கத்தக்கதாக, மகன் மேல் இறங்கி ஒரு பரிபூர்ண சுகத்தை நீ கட்டளையிட்ட கிருபைக்காக நன்றி. அற்புதத்தை செய்துவிட்ட கிருபைக்கு நன்றி. அவர் அருமையான சகோதரர் எட்வர்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
அந்த காலில் இருக்க பலவீனத்தை மாற்றி போடுற கிருபைக்காக நன்றி. என் கால்களை மான்கள் கால் போலாக்கி உன்னதத்தில் பழக்க வைக்கும் தேவன் அல்லவா, அந்த தேவன் பலப்படுத்தி விட்ட கிருபைக்காக ராஜா நன்றி செலுத்துறோம். அவர் சுயமாக இருந்த அனைவருடைய பலவீனத்தை மாற்றி போட்ட கிருபைக்காக நன்றி செலுத்துறோம்ப்பா. இந்த நாள் நம்முடைய சமூகத்தில் மீண்டும் குடும்பமாக கொடுத்தக்கதாக செய்த கிருபைக்காக நன்றி. கர்த்தரை விடுதலையோடு ஆராதிக்கத்தக்கதாக நீ கொடுத்த அந்த விலையேறப்பட்ட நேரத்துக்காக நன்றி செலுத்துறோம். விடுதலையோடு ஆராதித்த பிள்ளையுடைய ஜீவித்திலே ஆவி ஆத்மசந்த கட்டுகளின் அறுத்த கிருபைக்காக ராஜா நன்றி செலுத்துறோம்ப்பா. எப்பொழுதும் தாப்பனே உடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். மானி திருத்தத்துக்குள் மறைத்துக் கொண்டு ஏற்ற வார்த்தை கொடுத்து நிறுத்த போற கிருபைக்காக நன்றி. இதில் வரும் சகல துதி கனமாய் மகிழ்ச்சி செலுத்துறோம். தொடர்ந்து முடி கிருபைக்குள் மூடிக்கொள்வீராக. தொடர்ந்து இருக்கும் ஜெப நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பீராக. எல்லாம் வல்ல கர்த்தரை இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே. எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை நம்மத்திலே பகிர்ந்து கொள்வார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இல்லாத நாமத்தில் ஷாஜாயேஜி சபையின் அங்கத்தில் ஒவ்வொருவருக்கும் நன்றி தெரிவிக்கின்றேன். விசேஷமாக இந்த வாய்ப்பை நல்கிய அன்பிற்குரிய போதகர் மற்றும் எல்லா சபையினுடைய எல்டர்ஸ்க்காக நான் நன்றி தெரிவிக்கிறேன். இந்த சபையிலே அங்கம் வகிக்கின்ற எங்களுடைய அன்பிற்குரிய குடும்பத்தாருக்கு இங்கே வருவதற்கு காரணமாக இருந்த அவர்களையும் நான் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். அநேக இங்கு நடக்கின்ற நிகழ்வுகளை நாங்கள் எங்களுடைய இடத்திலிருந்து பார்ப்பது வழக்கம். சமயம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுடைய ஆராதனையிலே நாங்களும் பங்கெடுப்பது வழக்கம். இங்க இருக்கிற நிறைய பேருடைய முகம் தெரியும். ஒவ்வொருவரும் ஆராதிக்கின்ற போது நாங்கள் அதை கவனிக்க நல்ல ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தேவன் நல்கினார். ஆகவே இந்த நாளிலும் கூட நேரடியாக உங்களை பார்ப்பதிலே நான் அளவில்லாத மகிழ்வடைகிறேன். நான் வந்த பொழுது அண்மையான போதகர் அறிமுகம் செய்த போது என்னுடைய முதல் பேரை குறித்து சொன்னார்கள். அது கொஞ்சம் தகராறான பேர். நிறைய பேர் கைலாசம் டேவிட்னு சொல்லுவாங்க, சிலர் கைவளையாம்பாங்க. நானும் கூட சின்ன வயதில் ஏன் இந்த என்னுடைய தகப்பனார் இந்த பேரை வைத்தார் என்று அடிக்கடி நினைப்பதுண்டு. ஆனால் அதில் ஒரு நோக்கம் இருந்தது, தேவனுடைய அந்த பர்பஸ் இருந்தது. சில இடங்களிலே அலுவலக ரீதியாக எங்களுடைய அதாவது அமைப்பின் ரீதியாக அரசாங்க அதிகாரிகளெல்லாம் சந்திக்கின்ற போது சில அதிகாரிகள் கேட்பார்கள், என்ன பேர், விளங்காத பேரா இருக்குது, இது வரைக்கும் கேட்டதே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி கேட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு நான் என்னுடைய காஸ்பல் சொல்லிடுவேன், ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லிவிடுவேன். என்னுடைய வீட்டில் நான் 8வது பையன். ரொம்ப சின்ன குடும்பம் தான் என் குடும்பம். ஸோ என்னுடைய பெற்றோர்கள் பர்மா தேசத்தில் இருந்தார்கள், மியான்மர் தேசத்தில் இருந்தார்கள். மியான்மரில் தமிழ் சங்கத்தை உருவாக்கினவருடைய தகப்பனார் ஆங்கில கலப்பில்லாமல் தமிழிலே பேச வேண்டும் என்பதை அவர் குறியாக வைத்திருந்தார். என்னுடைய வீட்டில் எல்லாருக்கும் பெயர் தமிழ் பெயர், கடவுளுடைய பெயர் இருக்காது. எல்லாம் இலக்கியம் சார்ந்த பெயர்களாக இருக்கும். மூத்த சகோதரருடைய பேர் இளங்கோவன், தென்னரசு, அண்ணாதுரை, வளையாபதி, தளபதி, பொன்முடி. பிள்ளைகளுடைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆச்சரியமா இருக்கும். பவளவண்ணன், பொற்செல்வி, முல்லை செல்வி, இப்படி தமிழ் சார்ந்த இலக்கியம் சார்ந்த பெயர்களைத்தான் என்னுடைய தகப்பனார் எங்களுக்கு வைப்பார். எனக்கு சற்று வித்தியாசமாக ஒரு பெயரை வைத்தார், கைவல்யம் என்ற பெயர். அது என்னுடைய சர்டிபிகேட் நேம். சின்ன வயதிலே அந்த பெயரை வைத்ததனுடைய நோக்கம் என்னுடைய மகனும் கடவுள் இல்லை என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக. என்னுடைய தகப்பனார் தந்தை பெரியாரோடு அதிக தொடர்பில் இருந்தார். அந்த கழகத்திலே அவர் தீவிரமாக இருந்தார். சாகின்ற வரை கடவுள் இல்லை, இல்லவே இல்லை என்று சொல்லி அவர் மரித்து போய்விட்டார். என்னுடைய மகனும் கூட கடவுள் மறுப்பு கொள்கையுடையவனாகவே இருக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். ஆகவே எனக்கு இந்த பெயரை வைத்தார். எங்களுடைய சின்ன வயதில் அந்த ஃபெஸ்டிவல் டைம்ஸ், அதாவது விசேஷ நாட்களில், தீபாவளியோ அல்லது கிறிஸ்துமஸோ, என்னுடைய தந்தை நாஸ்திகவாதி, என்னுடைய தாய் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா சிஎஸ்ஐ திருச்சபை சார்ந்தவர்கள். ஆகவே எந்த முறைப்படியான விசேஷ நாட்களை நாங்கள் அனுஷ்டிக்க முடியாது. ஒரே ஒரு திருநாள், அதுதான் தமிழர் திருநாள், மாட்டு பொங்கல். அதைத்தான் எங்களுடைய வீட்டிலே நாங்கள் கொண்டாட வேண்டும். அந்த பொங்கல் வைக்கின்ற போது, பொங்கல் பொங்கி வரும்போது என்ன சொல்லுவாங்க, பொங்கலோ பொங்கல்னு சொல்லுவாங்க. எங்க வீட்டில் சுத்தி எங்களுடைய பிரதர்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருப்போம். எங்க அப்பா சொல்லுவார், சொல்லுங்கன்னு சொல்லுவார். கடவுளே இல்லைன்னு சொல்ல வேண்டும். பொங்கலோ பொங்குவதற்கு பதிலாக கடவுளே இல்லைன்னு சொல்லணும். 13 வயது வரைக்கும் நான் அப்படி சொல்லியிருக்கிறேன். என்னுடைய மூத்த சகோதரருக்கு இப்பொழுது வயது 60 தாண்டி விட்டது. அவர் இன்றைக்கு வரைக்கும் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்படித்தான் நாங்கள் வளர்க்கப்பட்டோம்.
கடவுள் கடவுள் இல்லை என்று சொல்ல வேண்டும் என்பதுடைய என்னுடைய தகப்பனுடைய விருப்பமாக இருந்தது. ஆனால் பரம தகப்பனுடைய விருப்பம் நான் அவர் இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. சரியாக 13 வயதிலே என்னுடைய தாயார் மரித்து போனார்கள். 14 வயதில் என் தந்தை மரித்து போனார். 16வது வயதிலே நான் தற்கொலை செய்து கொள்வதற்கு முயற்சித்த போது இயேசு என்னை தேடி வந்தார். என்னுடைய வாழ்க்கை மாறியது. அது உங்களுக்காக சில அந்த ஸ்லைட்ஸ் மாத்திரம் காமிச்சிட்டு நான் என்னுடைய செய்திக்கு நேர செல்ல விரும்புகிறேன். 1989 இந்த பெயரிலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் என்னை அழைத்தார். அதற்கான தரிசனங்களையும் திட்டங்களையும் சின்ன வயதிலே 17 வயதிலே ஆண்டவருக்கு கொடுத்தார். அடுத்த ஸ்லைட். என்னுடைய குடும்பம், இங்க என்னுடைய மனைவி, பிள்ளைகள், மாமியார் இருக்கிறாங்க. இந்த சர்ச்சில் ரொம்ப காலம் அவங்க இருந்திருக்கிறாங்க. அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, சார்ஜா அங்க வந்தா கூட அவங்களுடைய பேச்செல்லாம் சார்ஜா சபையை குறித்தும் இருக்கும். ஆகவே தொடர்ந்து அடுத்த ஸ்லைட் போகலாம். 1989ஆம் ஆண்டு நான் திருச்சியிலே ஒரு 17 வயது வாலிபனாக இருந்த போது ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். ஏறத்தாழ 64 கிலோமீட்டர் ஒரு மிதிவண்டியிலே பிரயாணம் செய்து புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை என்ற இடத்துல ஒரு இடத்தை காண்பித்து என்னை ஆண்டவர் அனுப்பினார். 64 கிலோமீட்டர் சைக்கிளே போன 17 வயது, 5 மணி நேரம் டிராவல் பண்ணணும். மிகவும் கடினமான ஒரு பாதை அது. அந்த ஊருக்கு சென்ற உடனே யாரும் எனக்கு தங்குவதற்கு இடம் கொடுக்கவில்லை. இங்க நான் முன்பதாக வந்து அமர்ந்த போது அந்த ஊரை சார்ந்த ஒரு சகோதரர் முன்பதாக வந்தார். எனக்கு தெரியுதான்னு கேட்டார். நான் மறந்துட்டேன் அவரை. அவருக்கு தெரியும். அந்த பதில் இருக்கிறவங்களுக்கு ஏக்கர் கணக்கில் முந்திரி மரங்கள் அங்க இருக்கும். சோ பகலெல்லாம் அந்த காடுகளுக்குள் இருப்பேன். இரவிலே இந்து கோயில்களிலே, பள்ளிகளிலே படுத்து உறங்குவேன். அப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை. இங்க யாரும் கிறிஸ்தவர்கள் இல்லை. இங்கே நீங்க பார்க்கிற அந்த ஒரு பிக்சர்ல சாது செல்லப்பா அவர்கள் இருக்கிறார்கள். அந்த சின்ன வயதிலே என்னை மிகவும் உற்சாகப்படுத்திய ஒரு நபர். அடிக்கடி என்னை உற்சாகப்படுத்தி ஊழியங்களிலே அவர்கள் வந்து பங்கெடுப்பார்கள். அந்த நாட்களிலே நாங்கள் போட்ட சின்ன ஒரு கூடாரம் இங்கே உங்களுடைய கண்களுக்கு தெரிகிறது. சிறுபிள்ளைகளுக்கு நடுவில் நான் ஊழியத்தை செய்தேன். பகலெல்லாம் மதிய நேரங்களிலே பள்ளிகளுக்கு சென்று அந்த இடைவேளை நேரங்களிலே பிள்ளைகளை ஒரு இடத்துல அமர்த்தி அவர்களுக்கு வார்த்தைகளை சொல்லுவேன். அன்றைக்கு அவிதமாக வந்த சிறு பிள்ளைகள் இன்றைக்கு 3 அல்லது 4 பேர் போதர்களாக மாறி இருக்கிறார்கள். 89ல நான் சந்தித்த பிள்ளைகள். சோ அடுத்த ஸ்லைடு. அடுத்தது. அதைத் தொடர்ந்து இப்பொழுது தமிழகத்தின் ஏறத்தாழ 12 மாவட்டங்களிலே 40க்கும் அதிகமான ஆலயங்களை அந்த இடத்திலிருந்து உருவாக்கிய அந்த ஊழியம் 40க்கும் அதிகமான இடங்களிலே எங்களுடைய ஆலயங்கள் இருக்குது. இதெல்லாம் எங்களுடைய அதாவது மையம். அதை சுற்றிலும் சில கிராம சபைகள் இருக்கின்றன பல இடங்களில். அடுத்து ஒவ்வொரு மையத்தை சார்ந்த சில கிளை சபைகள் திருவண்ணாமலை மாவட்டம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மற்றும் ஆந்திரா, கர்நாடக மாநிலங்களிலும் கூட சில சபைகளை நாங்கள் உருவாக்கி வருகிறோம். அடுத்த ஸ்லைட். அடுத்து இதெல்லாம் எங்களுடைய ஒவ்வொரு சர்ச்சுக்கு இருக்கக்கூடிய பிரான்சஸ். தொடர்ந்து அடுத்து புதிதாக நாங்கள் வெள்ளூர் மாவட்டத்தில், விழுப்புரம் மாவட்டத்தில் சில ஊழியங்களை ஆரம்பித்திருக்கிறோம். தொடர்ந்து அடுத்து இது நான் முதலாவது உருவாக்கின அந்த ஆலயம். அந்த பழைய பிக்சர் அங்க இருக்கிறது. இப்பொழுது அங்கே இஸ்ரேல் என்ற அருமையான ஒரு போதகர் பணியாற்றுகிறார். நான் முதலாவது உருவாக்கிய அந்த இடத்துல இப்பொழுது அவர்கள் ஏறத்தாழ இந்திய மதிப்பில் 22 லட்சம் ரூபாய் செலவு செய்து ஒரு ஆலயத்தை அந்த மக்களே கட்டியிருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தஞ்சையில் இருக்கக்கூடிய ஆலயம். சிறிய பெரிய ஆலயங்களை கட்டி வருகிறோம். அடுத்து கிராம ஆலயங்கள். தொடர்ந்து இது பட்டுக்கோட்டை பகுதியில் இருக்கிற அதிராம்பட்டினம், மதுக்கூர் சிற்றாலயங்களையும் பெரிய ஆலயங்களையும் அந்தந்த காங்கிரிகேஷனுக்கு ஏற்றபடி நாங்கள் கட்டி வருகிறோம். தொடர்ச்சியாக அடுத்து இதெல்லாம் ஒவ்வொரு தேவக்கோட்டை, காரைக்குடி, திருமயம், ஒரு நிமிஷம் புதுக்கோட்டை முந்தின ஸ்லைடு போங்க. இது இப்பொழுது நான் கடைசியாக இந்த ஆலயத்தை நடத்தி கொண்டு வந்தேன். ஒரு 10 நபர்களை கொண்டு ஆரம்பித்த இந்த ஆலயம் இப்பொழுது ஏறத்தாழ 300 பேருக்கும் அதிகமாக இந்த ஆலயத்தில் இருக்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் மற்றும் புதிய ஒரு திட்டத்தோடு திருச்சி பட்டணத்திற்குள் வந்து அங்கு இருந்தபடியே நாங்கள் ஊழியத்தை செய்து வருகிறோம். இந்த சபையிலும் இடையில் சென்றவர்கள் உற்சாகப்படுத்தி வர ஆண்டவர் உதவி செய்து வருகிறார். அடுத்து அதிராம்பட்டினம் என்ற ஒரு கடற்கரை ஓர சர்ச்சில் கட்டப்பட்டிருக்கிற ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தை அருமையான நியூசிலாந்து தேசத்தை சார்ந்த போதகர் விக்னேஸ்வர் என்ற அருமையான போதகர் எங்களுக்கு கட்டி தந்திருக்கிறார். இது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு ஆலயம், கிராம ஆலயம். இன்னும் கூட ஒரு சிற்றாலயம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கட்டப்பட்டிருக்கிற ஆலயம். ஆந்திர பிரதேசத்தில் நடக்கின்ற ஊழியங்கள்.
ஒவ்வொரு மாதம் நடக்கின்ற சுவிசேஷ நற்செய்தி பணிகள் சில புகைப்படங்கள். நாங்கள் ஒரு மோட்டோ, அதாவது சீக் பீப்புள் மேக் டிசைபிள் என்பது எங்களுடைய மோட்டோ. ஒரு பக்கம் ஜனங்களை தேடுகிற அதே வேளையில போதர்களை உருவாக்க வேண்டுகிற அந்த அற்புதமான பணியிலே நாங்கள் ஊழியர்களை உருவாக்கி வருகிறோம். இதெல்லாம் எங்களுடைய பாஸ்டர்ஸ் வில்லேஜில் பணி செய்கிறவர்களை மோட்டிவேட் பண்ணுவதற்கு, அவர்களை பயிற்றுவிப்பதற்கு அவ்வப்பொழுது நடைபெறுகின்ற பயிற்சி முகாம்கள். இதில் அநேக போதர்கள் பயிற்சி எடுத்து இன்றைக்கு பல இடங்களிலே போதர்களாக பணியாற்றி வருகிறார்கள். விபிஎஸ், அடுத்து யூத் ரிட்ரீட்ஸ். எங்களுடைய போதர்களை சில ஆண்டுகள் கழிந்த பிறகு அவர்கள் ஒரு 3 அல்லது 4 ஆண்டுகள் பணி செய்து அதிகமான நபர்களை ஸ்தானத்துக்குள்ளே கொண்டு வந்து ஞானஸ்தானத்துக்குள்ளே நடத்தின ஒரு நிலையில் வருகின்ற போது அவர்களை நாங்கள் ஆர்டினேஷன் கொடுக்கிறோம். இது எங்களுடைய ஆர்டினேஷன், சர்ச் பாஸ்டருடைய ஆர்டினேஷன் சர்வீஸ். விதமாக ஒவ்வொரு வருஷமும் அந்த சர்வீஸ் நடந்து கொண்டு வருகிறது. அதில் பாளையங்கோட்டை சேர்ந்த அருமையான போதகர் மனோகரன், பாஸ்டர் ராஜேந்திரன் அவருடைய உதவியாளர், அவர்கள் இந்த சர்வீஸை கடந்த வருஷத்திலே அவர்கள் நடத்தினார்கள். அடுத்து பெண்களுடைய ஃபெலோஷிப். எவ்ரி இயர் தமிழ்நாட்டிலே பிரகாசிக்கின்ற தேவனுடைய தாசர்களை அழைத்து, இதில் ஜிபிஎஸ் ராபின்சன் இருக்கிறார், ஜெபத்தோட்டம் பிரதர் சேகர், ராஜேந்திரன் தேனி, அன்பிற்குரிய சகோதரர் சாம் ஜெபத்துரை, இப்படி பல தேவதாசர்களை நாங்கள் அழைத்து எங்களுடைய எல்லா சபை மக்களையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வரும். ஏறத்தாழ ஒரு 1000க்கும் அதிகமான மக்கள் உபவாசத்தோடு 3 நாளும் கூடுகிறார்கள். அது தொடர்ந்து ஒவ்வொரு வாரம் நடந்து வருகிறது. உள் தேசத்திலும் வெளி தேசத்திலும் இருந்து, லண்டன் தேசத்திலிருந்து, மலேசியாவிலிருந்து தேவனால் பயன்படுத்தப்படக்கூடிய ஊழியர்கள் ஒவ்வொருவரிடம் அங்கே வருகை தருகிறார்கள். பிஷப் ஞானப்பிரகாசம் போன்ற தேவ மனிதர்கள் இங்கு இருக்கிறார்கள். தொடர்ந்து ஜான்ராஜ், திருத்தங்கள் ஜான்ராஜ், சிங்கப்பூர் பாஸ்டர் சாம் கிப்ட், மலேசியா பாஸ்டர் பிலிப் ஜெயபாலன் போன்ற தேவனுடைய மனிதர்கள் தொடர்ந்து ஞானஸ்தான ஆராதனைகள். அடுத்த ஸ்லைடு கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம்ஸ், ஊழியர்களுக்கு உதவி, இது போன்ற இலக்கிய பணிகளை செய்து வருகிறோம். 5000க்கும் அதிகமான மக்களுக்கு இலவசமாக பத்திரிகைகளை அனுப்பி வருகிறோம். வெளி தேசங்களே வசிக்கின்றவர்களுக்கும் கூட அநேகர் இந்த பத்திரிகைகளை வாசித்து வருகிறார்கள். பல புத்தகங்களை எழுத தேவன் உதவி செய்தார். சில பிரதிகள் மாத்திரம் எடுத்து வந்திருக்கிறேன். இதுல 3ஆவதாக இருக்கின்ற ஒரு பிக்சர். இவர் ஒரு ஸ்வீடன் தேசத்து மிஷனரி. இவர்தான் நான் இந்த சபைகளை உருவாக்க வேண்டும், ஒரே இடத்துல இருக்க கூடாது, நிறைய சபைகளை உருவாக்க வேண்டும் என்ற பாரத்தை எனக்கு ஏற்படுத்திய ஒரு மனிதர். இவரை நான் பார்க்கவில்லை. 1972ஆம் ஆண்டு அவர் தமிழகத்தில் மரித்து போனார். ஸ்வீடன் தேசத்தில் 7 கப்பலுக்கு சொந்தக்காரர். 1952ஆம் ஆண்டிலிருந்து 1972ஆம் ஆண்டுக்குள்ளே ஏறத்தாழ 30,000 பிள்ளைகளை, அனாதை பிள்ளைகளை வளர்த்து வாழ்க்கை தரத்தை உயர்த்திய தேவ மனிதர். ஆகவே இவரை பற்றி ஒரு பதிவு இருக்க வேண்டும் என்று நான் ஆசித்தேன். பல இடங்களை தேடி பார்த்தும் இவரை பற்றி பதிவு இல்லாததினாலே ஏறத்தாழ 8 ஆண்டுகள் 20,000 கிலோமீட்டர் பிரயாணம் செய்து, நீங்க நம்ப மாட்டீங்க, இந்த புத்தகத்திற்கு நான் செலவு செய்த பணம் 9 லட்சம் ரூபாய். ஒரு புத்தகம் வர வேண்டும், ஒரு மிஷனரி குறித்து மக்கள் படிக்க வேண்டும் என்ற பாரத்தோடு, பிரட்டஸ்டன் மிஷனரி. ஆகவே பிரட்டஸ்டன் பேராயர்கள் அநேகர் எனக்கு உதவி செய்து இதை எழுதுவதற்கு உற்சாகம் கொடுத்தார்கள். பென்டிகாஸ்ட் பீப்புள சிஎஸ்ஐ அல்லது லுத்தரன் பிஷப்ஸ் அங்கீகரிக்க மாட்டாங்க. ஆனாலும் அவர்களை சந்தித்து இந்த பாரத்தை அவர்களும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த புத்தகத்தை எழுதி முடிக்கும்படி ஆண்டவர் அருள் புரிந்தார். இப்பொழுது பல இடங்களிலே இது, குறிப்பாக பிரட்டஸ்டன் சபைகளிலே நாங்கள் விநியோகித்து வருகின்றோம். விற்கணும்ன்றது எங்களுடைய நோக்கம் அல்ல. மீண்டும் திருச்சபைகள் மிஷனரி தாகத்தோடு இருக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. இதற்காக நான் செலவு செய்த ஆண்டுகள் 8 ஆண்டுகள். 100 வருடத்திற்கு முந்தைய புகைப்படங்களை கூட இதில் நான் வைத்திருக்கிறேன். ஏறத்தாழ 100 வருடத்துக்கு முன்பதாக அடிக்கப்பட்ட இன்விடேஷன், இப்படி பல தகவல்கள், அரிய தகவல்கள் இந்த புத்தகத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறது. இவ்விதமாக இலக்கிய பணிகளை மேற்கொண்டு வருகிறோம் தொடர்ச்சியாக. நான் அந்த ட்ரினிட்டி பிராட்காஸ்டிங் நெட்வொர்க் என்று சொல்கிற கலிபோர்னியாவில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தின் இந்திய ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு வருகிறேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா போதர்களுக்கும் செயற்கைக்கோள் உபகரணங்களை கொடுத்து சத்தியங்களை, கடைசி கால சத்தியங்களை அவர்கள் கேட்க வேண்டும் என்ற ஒரு பணியை மேற்கொண்டு வருகிறோம். இதுவரை ஏறத்தாழ 3 ஆண்டுகள் தமிழகத்திலே ஏறத்தாழ 10,000 போதர்களை நாங்கள் சந்திக்க ஆண்டவர் கிருபை கூர்ந்தார். எங்களோடு கூட அருமையான இந்த டிபிஎனுடைய பிரதிநிதி பிரியந்தா என்ற அருமையான தேவ மனிதர் இருக்கிறார்.
தமிழ்நாட்டிலே ஆல்மோஸ்ட் எல்லா இடங்களிலேயும் நாங்கள் இந்த பணியை செய்து முடித்திருக்கிறோம். இப்பொழுது அண்டை மாநிலத்திற்கும் சென்று இந்த பணியை செய்து வருகிறோம். இதன் மூலமாக கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளை மாத்திரம் பார்க்கும்படி சேட்டலைட் சிஸ்டம், அதாவது டிஷ் அண்ட் செட் ஆஃப் பாக்ஸ், இதை போதகர்களுக்கு இலவசமாய் கொடுத்து வருகிறோம். இதுவரை 8000க்கும் அதிகமான போதகர்களுக்கு இந்த உபகரணங்கள் போய் சேர்ந்திருக்கிறது.